குழந்தைங்களே, இன்னைக்கு நோன்பின் 28வது நாள் 28வது பாடல். இந்த ஆயர்குடி பெண்கள் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணா, நாங்க சாதாரண ஆயர்குடி பெண்கள், எங்களுக்கு என்ன தெரியும்? மாடு கன்றுகளை மேய்ச்சு கூடி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க தெரியும். அதை தாண்டி எங்களுக்கு வேற பெரிய அறிவு எதுவும் கிடையாது. சாதாரண ஆயர் குலத்து பெண்கள். ஆனா நீ இந்த குலத்துல பிறந்ததுனால இந்த குலத்துக்கே பெருமை. எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய புண்ணியம். நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கோம். நீ இந்த ஆயர் குலத்தில் பிறந்து எங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிறது. குறையொன்றுமில்லாத கோவிந்தா. கோவிந்தா, நீ அவ்வளவு சிறப்பா, பர்ஃபெக்ட், குறையே இல்லை உங்ககிட்ட. உங்ககிட்டயே குறை இல்லை, எங்களுக்கு குறை இல்லை. நீ இருக்கிறதுனால உன்னோடு எங்களுக்கு இருக்கிற பிணைப்பு இருக்கு இல்லையா, இந்த உறவு இருக்கு இல்லையா, அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களாலையும் அதை விட முடியாது, உன்னாலையும் அதை விட முடியாது. யாராலையும் நமக்கு இடையில் இருக்கிற பந்தத்தை அறுக்கவே முடியாது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நாங்கள் சில சமயம் முன்ன நீ வா போன்னு ஒரு மேலே கூப்பிட்டுருக்கோம். ஏதாவது இப்படி உரிமை எடுத்துட்டு உங்ககிட்ட பேசியிருப்போம். அதெல்லாம் நீ பெருசாக நினச்சிக்க கூடாது. நாங்கள் உன்னை அவமரியாதை பண்ணியிருந்தான் நினச்சிக்க கூடாது. நாங்கள் ஏதாவது அப்படி சொல்லியிருந்தாலும் அதை அன்பினால் சொல்லியிருப்போமே வழியா, அதுக்கு மேலே அதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நாங்கள் செஞ்ச தப்பை நீ மன்னிச்சு, நாங்கள் வேணும்னு செய்யல, அன்பினால வா போன்னு உன்னை ஒருமையில கூப்பிட்டுருக்கோம். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை கோவிந்தா. இறைவா, நீ எங்களுக்கு பறை தரணும். எங்களுடைய நோன்பு முடிய போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீ எங்களுக்கு பறை தந்து எங்களுடைய நோன்பை முடித்து வைக்க உதவி செய்யணும். கோவிந்தா, குறையில்லாத கோவிந்தா அப்படின்னு ஆயர்பாடி பெண்கள் கிருஷ்ணனை பார்த்து சொல்லுவார். நேற்றுக்கு அகாசுரனோட கதை சொன்னேன் இல்லையா, எப்படி பாம்பை கொன்று தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. இதை பிரம்மதேவன் பார்த்துட்ருக்கார். பார்த்துட்டு இருந்து ஒரே ஆச்சரியம், எப்படி இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறார், என்ன மாயம் பண்ணுறார் அப்படின்னு. இவரை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால இவர் இப்படி ஒரு சாமர்த்தியசாலியாக இருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறார், இந்த மாடு மேய்க்கும் பையங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாரும் தயிர் சாதம் உருண்டை பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. கிருஷ்ணன் கையில் ஒரு உருண்டை வந்திருக்கு. அதை அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஓடி வரான். ஐயோ, நம்ம மாடுகளை எல்லாம் காணுமே அப்படின்னு. மாடுகள் எல்லாம் காணுமா? இருக்கு, நல்லா பாரு. இல்லை, நான் பார்த்துட்டு மாடுகள் எந்த மாடையுமே காணோம் அப்படிங்கிறான். அப்போ ஆயர்பாடி பையங்கள்லாம் ஓடுறாங்க. கிருஷ்ணரும் பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கார். அதை கையில் எடுத்துட்டு அவசர அவசரமாக அதை வாயில் போட்டுட்டு போய் பார்க்குறார். மாடுகளையும் காணும், தேடி போனால் பசங்களையும் காணும். இது என்னடா புதுசாக இருக்கு அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய கண்ணை மூடி ஞான திருஷ்டியில் பார்க்குறார். கண்ணை மூடி பார்த்த உடனே அவருக்கு தெரியறது இது பிரம்மாவுடைய விளையாட்டுன்னு. பிரம்மா என்ன பண்ணியிருக்கார், இந்த மாடுகளையும் அந்த ஆயர்பாடியில் இருக்கிற அந்த பையன்களையும் ஒழிச்சு வச்சிருக்கார். ஒரு குகை கிட்ட ஒழிச்சு வைக்கிறார், யாருக்கும் தெரியாத மாதிரி ஒழிச்சு வைக்கிறார். அவருக்கு என்னன்னா, கிருஷ்ணன் நம்மகிட்ட வரட்டும் அப்படின்னு. ஓஹோ, பிரம்மா, நீங்கள் எங்கிட்ட விளையாடி பார்க்குறீங்களா? நானும் உங்களோட சேர்ந்து ஐ எம் கேம் ஃபார் திஸ்ன்னு அவரும் விளையாடுறார். அவர் என்ன பண்ணுறார், எத்தனை கறவை இனங்கள், அதாவது மாடு ஆடு எத்தனை வந்ததோ, எத்தனை பசங்கள் வந்தாங்களோ, அச்சு அசல் அதே மாதிரியான உருவம் தான் எடுக்கிறார். அத்தனை உருவங்கள் எடுக்கிறார். என்ன நிறத்தில் வந்தது, எப்படி வந்தது, அதுக்கு எந்த இடத்துல புள்ளி இருக்கும், அது ஒன்று கூட விடாம அத்தனை கறவை இனங்களையும் அத்தனை பசங்களையும் போல ஒரு உருவம் எடுத்து எல்லாரும் யாருமே சந்தேகப்படுறதில்லை. இந்த கறவை இனங்கள்
பையன்கள் எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த சந்தேகம் வரல. ஏன்னா பையங்க அதே மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இப்படியே நாள் ஓடுது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுது. பிரம்மாவும் பார்க்குறார் இது கிருஷ்ணர் நம்மளை வந்து தேடுவார்னு பார்த்தா காணவே இல்லை. அதுக்குள்ள பலராமனுக்கு ஒரு சந்தேகம் வருது. சாதாரணமா ஆயர்பாடியில கோபர்கள், அதாவது ஆண்கள், அவங்களுடைய பசங்களை கொஞ்சம் கம்மியா தான் கொஞ்சுவாங்க. எல்லாரும் கிருஷ்ணனை தான் அதிகமாக கொஞ்சுவாங்க. இப்போ பலராமன் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்கிறார். இது என்னது, எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களை அப்படி கொஞ்சம் தீர்க்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது. கிருஷ்ணனை தானே எல்லாரும் கொஞ்சுவாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் அப்படியே யோசிச்சு பார்க்கிறார். அவர் அப்படியே பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு எல்லா பசங்களும் கிருஷ்ணனா தெரிகிறாங்க. இது பார்க்குற இடமெல்லாம் கிருஷ்ணன். அதனாலதான் அந்த கோபர்கள் கண்ணுக்கு இவங்கெல்லாம் கிருஷ்ணனா தெரியறதுனால கொஞ்சறாங்க, அப்படி கொஞ்சறாங்க. அப்போ இந்த டவுட்டை நமக்குள்ள வச்சுட்டு இருப்பானே, நேராக வந்து கிருஷ்ணன்கிட்டே கேட்டுடலான்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்குறேன். என்ன இது, ஊர் பூரா ஒன்ன மாதிரியே இருக்காங்க பசங்க, என்ன விஷயம், என்ன பண்ணின நீ, என்ன மாயம் செய்தாய் அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஒன்றுமில்லை, இந்த பிரம்மா என்கிட்ட விளையாடி பார்க்குறாரு, நானும் அவரோட சேர்ந்து விளையாடுறேன் அப்படி. பிரம்மாவும் வெயிட் பண்ணி பார்க்குறார். கிருஷ்ணன் வந்து ஆயர்பாடி பையங்களை காணும், கரவேதங்களை காணும் தேடுவார்னா, சரி என்னதான் நடக்குதுன்னு நாமளே போய் பார்ப்போம் அப்படின்னு ஆயர்பாடிக்கு போனா அங்கே எதுவுமே மிஸ்ஸே ஆகலை, தொலைஞ்சே போகலை. பையன்களும் தொலைஞ்சு போகலை, கரவீரங்களும் தொலைஞ்சு போகல, எல்லாம் இன்டாக்டாக இருக்கு. இது எப்படி? தான் ஒழிச்சு வச்ச இடத்த போய் பார்க்குறார். அவர் ஒழிச்சு வச்ச இடத்துல எல்லாம் அதே மாதிரி இருக்கு. இது எது இப்படி? இதுக்கு காரணம் வேற யாரு? கிருஷ்ண பகவான் தான். நேராக அவர் காலில் வந்து விழுறார். பகவானே என்னை மன்னிச்சிருக்கார், எனக்கு உங்களை சோதிச்சு பார்க்கலன்னு ஒரு ஆசை இருந்தது, வேற எந்த கெட்ட நோக்கமும் எனக்கு இல்லை, ஆனால் நான் பண்ணிருந்த தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கிருஷ்ணனுடைய காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுறார். கிருஷ்ணனும் அதை மன்னிச்சு, நான் சும்மா நீ விளையாட பார்த்தியா, அதனால நானும் உன்னோட விளையாடுறேன், அவ்வளோதான். இப்போ அந்த ஒரிஜினல் ஆயர்பாடி கரவீனங்களும் அந்த ஆயர்பாடி சிறுவர்களும் எல்லாரையும் பிரம்மா கொண்டு வந்து இங்கே ஆயர்பாடியில் வைக்கிறார். கிருஷ்ணர் உருவாக்கின மாய கறவை இனங்களும், அதாவது ஆடு மாடுகளும், மாய ஆயர்பாடி சிறுவர்களும் மறைஞ்சு போக செய்கிறார். இப்படி பிரம்மாவே கிருஷ்ணரோடு விளையாடிய விளையாட்டு. நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்.